பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். 2 முறை ஏன் இந்த வசனத்தை வாசித்தேன் என்று சொன்னால், மூடர்களை பார்க்கிலும் அல்லது செவி கொடாதவர்களை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவாலயத்துக்கு போகிற பொழுது நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நடையை காத்துக்கொள்வது? தேவ ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 89:7 தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தேவனை சந்திக்கும்படி நாம் தேவாலயத்திற்கு போகிற பொழுது நம்முடைய நடைகளை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். நடைகள் என்று சொன்னால் நீங்கள் நடக்கும் நடையே அல்ல, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான யோக்கியமானவைகள், உண்மையானவைகள், ஒழுக்கமானவைகள், ஒழுங்கானவைகள், இதை போன்ற நற்செயல்கள் தான் இங்கு நடை என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக தலைகீழாக தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களாக இருக்கும் என்று சொன்னால், அவைகளை நாம் சரிபடுத்தி தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது பயபக்தியாய், பரிசுத்தத்தோடு, தெய்வ பக்தியோடு, தெய்வ பயத்தோடு நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் எங்கு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் வாரந்தோறும் ஆலயத்திற்கு கடந்து செல்கிறோம். வாரந்தோறும் செல்லுகிற ஆலயத்திற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட வேண்டுவது மிகவும் அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஏனோதானோ என்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் என 6 நாட்கள் அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலே சிக்கி அல்லல் பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு விசுவாச மக்கள் அவர்கள் விசுவாசத்திலும், தேவனுடைய அன்பிலும், வேத வசனத்திலும், தேவனுடைய கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைவார்கள். ஆனால் இவைகளை பின்பற்றாத மாய்மாலமான பெயர் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை என் உள்ளத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவருக்கு பிரியமானவைகளை செய்யாமல் வாழ்கிறவர்களுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது அது மிகவும் பரிதவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் பிரசங்கி சொல்லுகிறான். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை முழுவதும் வாசிப்போம் என்று சொன்னால் அவன் எழுதுகிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று அவன் முடிக்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் இவைகளை மாயை என்று அந்த மனிதன் சாலமோன் சொன்னது போல சொல்லாமல், உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவர்களாக என்னுடைய தேவன் இப்படிப்பட்டவர், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவருடைய சமூகத்திற்கு போகிற நான் பரிசுத்தமாகவும் ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் நான் கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கடந்து போகிற பொழுது தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்விலே என்ன குறைகள் உண்டு, என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு தேவனை திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.